ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம நாட்டில் ரொம்ப அழிஞ்சு வர ஒரு வெஜிடபிள் பற்றி தான் நான் பேச போகிறேன். இது வந்து தம்பட்டா அவரைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நார்மல் அவரை விட 4 மடங்கு பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த அவரை மாதிரி இல்லாமல் கட் பண்ணோம்னா மாவு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. இது சில வியாபாரிகள் விவசாயிகள் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா இது அழிஞ்சு வருது, அவ்வளோக்கும் நம்ம மாதிரி ஆளுங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இது வாங்கி நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது வந்து எங்கே கிடச்சுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி போனோம், ஆடி 18நால. அங்கே போகும்போது காட்டுக்குள்ளே சைட்லலாம் முளைச்சிருந்துச்சு. நான் பார்த்தோன்னே எனக்கு தெரியும், எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இருந்துச்சு. அதனால் நான் பறிச்சுட்டு வந்தேன். இதில் பூ வந்து பர்பிள் கலரில் அழகாக இருக்கும். இருங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது உள்ளே வந்து டார்க் பர்பிள் கலரில் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அவரைப்பருப்பு மாதிரியே தான் நம்ம வந்து குழம்பும் செய்யலாம், வதக்கியும் சாப்பிட்லாம், இல்லைனா முளைக்கட்டி அப்படியும் சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு காய். இது வந்து சின்ன காய் தான், குட்டி பிஞ்சு இப்படி தான் இருக்கும். அதுவே நார்மல் அவரைக்காய் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயே இன்னும் பெருசாக ஒன்று பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பாருங்கள் குண்டாக இருக்குது. இதில் வந்து விதை இருக்கும். நம்ம காய வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், செடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காய். இது வந்து நார்மல் இதை அவரைக்காவோட ஹெவி ப்ரோட்டீனு. அப்புறம் வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிடாமல் இருக்கும்போது தலை சுற்று வர்றது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். நினைவாற்றல் கொண்டது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து முக்கியமாக என்னென்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும். ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸை எங்காவது உங்கள் கடையில் சந்தையிலலாம் போய் வாங்கும்போது போட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரியே நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.